ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரா ஸ்டார்ட் பண்ண ஃபிளிப்கார்ட் இப்போ இந்தியாலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கு. அவங்க அதை ஃபர்ஸ்ட் எப்படி ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா 2007ல வந்து சந்திரான்னு ஒரு பர்சனுக்கு வந்து புக் படிக்கிற ஹேபிட் அதிகமா இருந்ததுக்கு அவர் வந்து ஆந்திரால இருந்திருக்காரு. அவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு புக்கை தேடிட்டு இருந்தார். அந்த புக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லீவிங் மைக்ரோசாஃப்ட் டு சேஞ்சிங் த வேர்ல்டு புக்கு. அந்த புக்கு அவருக்கு எங்க தேடியுமே கிடைக்கல. ஸோ அதனால வந்து இது ஒரு பிளாக் போஸ்டா எழுதி வந்து போஸ்ட் பண்றாரு. அங்க சச்சின் பன்சால்ன்ற பர்சன் வந்து ஃபிளிப்கார்ட்டோட வெப்சைட் வந்து ஜஸ்ட் கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்பதான் வந்து சந்திரா வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது ஃபிளிப்கார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இவங்க வந்து ஆன்லைன்ல புக் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இவர் அவரோட புக்கை வந்து ஆர்டர் பண்றாரு. பட் அந்த நேரம் வந்து ஃபிளிப்கார்ட் கிட்டயும் அந்த புக்கு இல்லை. ஆனா ஃபிளிப்கார்ட்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த புக்கை எங்கெங்கயோ தேடுறாங்க. கடைசியா பெங்களூர்ல ஒரு நார்மல் ஷாப்ல இந்த புக்கு இருக்கு. ஆனா அந்த புக்கு ஃபிளிப்கார்ட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு பழைய கண்டிஷன்ல தான் வருது. ஃபிளிப்கார்ட் வந்து கஸ்டமர் கிட்ட கேட்கறாங்க, அதாவது நம்ம சந்திரா கிட்ட, இந்த புக்கு பழைய கண்டிஷன்ல இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு. சந்திரா வந்து எனக்கு பழைய கண்டிஷன் எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு கிளியாம மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. அவர் ஓகே சொல்லியும் கூட ஃபிளிப்கார்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணி அவருக்கு வந்து அந்த புக்கை வந்து டெலிவரி பண்ணாங்க. நீங்க அதை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஃபிளிப்கார்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதுல ஒரு லாபமும் ஃபிளிப்கார்ட்டுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்க டெலிவரி பண்ணாங்க. அது இல்லாம ஃபிளிப்கார்ட் தான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பே பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் புக்காக ஆரம்பிச்சவங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு லாயல் கஸ்டமர் பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க.